Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 டேஸ் வந்து ஸ்டடி பிளானர் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம கன்ஜங்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு எரர் வருது இல்லையா? எரர்ஸ் எல்லாமே இந்த பார்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு எரர் வந்து வரும். கன்ஜங்ஷன், அப்புறம் ப்ரப்போசிஷன், ஆட்ஜெக்டிவ். ஆட்ஜெக்டிவ்ல ஸ்பெஷலி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். இதுல நிறைய கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பர்டிகுலராக அந்த டாபிக்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு கன்ஜங்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அது இல்லாமல் எம்டிஎஸ்க்குமே இருக்கிற 45 கிராமர் ரூல்ஸ் இது வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கோர்ஸும் சேர்ந்தது தான் இந்த காம்போ. இந்த வீடியோ கோர்ஸ் இதில் வந்துடும், இந்த பிடிஎஃப் கோர்ஸ் இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1999 காட்டும். அதில் நீங்கள் கூப்பன் கோட் EA1000 கொடுத்தீங்கன்னா 999 நீங்கள் பேமெண்ட் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 இயர் வேலிடிட்டிக்கு இருக்குது. இதில் வந்து எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூடட். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். 1 இயர் வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்ஜங்ஷன் அப்படின்னா ஒரு பேசிக் ஐடியாவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கன்ஜங்ஷன்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து கன்ஜங்ஷன்? கன்ஜங்ஷனோட ஒர்க் என்ன? ஸோ இதுலயே இருக்கு இல்லையா? கன்ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்னா என்ன? இணைக்குது, இணைக்கிறது, ஜாயின்ஸ். இதை இணைக்கும். இங்க வந்து எதை இணைக்கும்? இங்கிலீஷ்ல வந்து எதை இணைக்கிறது வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னா ரெண்டு வேர்ட், ரெண்டு ஃப்ரேஸ், ரெண்டு கிளாஸ் இப்படியெல்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு நேம் தான் வந்துட்டு கன்ஜங்ஷன். ஸோ அந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ட், பட், ஃபார், ஆர், ஓகேவா, சின்ஸ், ஆஃப்டர், இஃப், அன்லெஸ், either or, neither nor, not only but also, both and, not but, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணுன்னா ஒரு வேர்டை, ரெண்டு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு ஃப்ரேஸை கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணலாம். இந்த கன்ஜங்ஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னா பெருசா வேகா போற சென்டென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஒன் கேன் never imagine how hot it gets in Delhi unless one doesn't go there in person. ஸோ நீங்க இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா கன்ஜங்ஷன் வேர்டு எங்க இருக்கு இதை தான் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் எங்க இருக்கு, அது கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒன் கேன், டெல்லி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக தானே இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, போனாதான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி, போகாத வரைக்கும் தெரியாது, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன் கேன் நெவர் இமேஜின். இங்க நான் கன்ஜங்ஷன் வேர்டு எது? கன்ஜங்ஷன் எது? ஒன் அப்படின்றது இட்ஸ் a pronoun, கேன் வந்து மாடல் verb, நெவர் adverb, இமேஜின் இட்ஸ் a verb, how இது வந்து ரிலேட்டிவ் pronoun, hot adjective, it pronoun, gets verb, in preposition, Delhi noun, unless தான் வந்து conjunction. again one வந்து pronoun, doesn't go helping verb, main verb, they are in person. ஓகேவா? unless தான் வந்துட்டு அதுக்கு என்ன மீனிங்? conjunction. unlessங்கிறத conjunction. ஓகேவா? இப்போ unless அப்படின்னா என்னன்னா unlessக்கு மீனிங் என்ன அப்படின்னா if not. if not. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னா if one doesn't go. unless எடுத்துட்டோம்னா unlessக்கு ஈக்குவலண்டான வேர்ட் எதுனா if not. இந்த நாட் தான், நாட் வந்து தனியா வராது இல்லையா, ஒரு ஹெல்பிங் வேர்ட் கூட தானே சேர்ந்து வரும். இந்த நாட் வந்து நான் டஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஒன் டஸ் நாட் கோ. ஓகேவா? ஸோ இந்த அன்லெஸ் அப்படின்றதுல இஃப் நாட் அப்படிங்கிற மீனிங். அன்லெஸ் அப்படின்னா இஃப் நாட் அப்படின்ற மீனிங்.
இல்லை என்றால், இல்லை என்றால், அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது போகாத வரைக்கும் தெரியாது, போனாதான் தெரியும். அன்லெஸ், இஃப் நாட். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த அன்லெஸ் அப்படின்றதுல இந்த நாட் அப்படின்றது இருக்கு அதுலயே. ஓகேவா? அன்லெஸ் அப்படின்றதுல நாட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அன்லெஸ்ல நாட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அகன் ஒரு நாட் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அன்லெஸ் ஒன் டசன்ட், இந்த நாட் இங்க வராது. ஸோ இப்போ நான் ஏன் யாராவது சொல்றேன் பாருங்க, நான் இஃப் நாட்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இஃப் ஒன் டசன்ட் நாட் கோ, இப்படி வருமா? இப்படி வருமா? ஒரு சென்டென்ஸ் வருமா? நாட் வந்து ஹெல்பிங் வெர்ப் கூட இப்படி வரலாம், பட் இப்படி தனியா வருமா? இந்த இந்த நாட் நம்ம அப்ளை பண்ணோம்னா, அதாவது இந்த அன்லெஸ், இந்த அன்லெஸ் இங்க நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது இப்படிதான் வரும். ரெண்டு நாட் இப்படி வருமா? இப்படி வராது இல்லையா? சோ இதுதான், இப்படிதான் வந்து இந்த சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா என்ன இருக்கு, ஆல்ரெடி இந்த நாட் வந்து அன்லெஸ்ல இருக்கு. சோ இந்த ரெண்டாவது இருக்கிற நாட் வந்து நமக்கு தேவையில்லை இல்லையா? சோ அதனாலதான் என்ன பண்றோம், இந்த நாட்டை நம்ம ஸ்கிப் பண்றோம். ஓகேவா? சோ அதனாலதான் அந்த நாட்டை நம்ம ஸ்கிப் பண்றோம். சோ one can never imagine how hot it gets in Delhi unless one does go there in person. அன்லெஸ்க்கு அப்புறம் நாட் அப்படின்ற வேர்ட் வராது. ஏன்னா அன்லெஸ்லயே நாட் இருக்கு. நாட் எது கொண்டு இருக்கு, இங்க இஃப் நாட் கூட இருக்கு. ஓகேவா? சோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. No sooner did the child start crying then the mother hugged him. அம்மா வந்து அந்த குழந்தைய தூக்கி ஹக் பண்ணிக்கிறதுக்குள்ள குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்குள்ள, ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நடக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆக்ஷன் நடந்துருச்சு. இது ஸ்டார்ட் ஆகி நடந்து முடியறதுக்குள்ள இன்னொரு ஆக்ஷன் நடந்துருச்சு. ஓகேவா? சோ இதுல வந்து கன்ஜங்ஷன் எதுனா நோ சூனர். நோ சூனர் அதாவது என்னன்னா, இப்ப நாட் ஒன்லி பட் ஆல்சோ, either or, neither nor, not but, இந்த மாதிரி ஃப்ரேஸ்லாம் இது வந்தா இதுவும் வரும். இது நம்ம எடுக்கும்போது இதையே நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நோ சூனருக்கு என்ன வரும் அப்படின்னா, நோ சூனர் நம்ம எடுக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா தேன் ஃபாலோ ஆகும். நோ சூனர் நம்ம எடுக்கும்போது இந்த தேனே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ சூனர் டிட் த சைல்ட் ஸ்டார்ட் கிரையிங் தென், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தென்னு கொடுத்துருக்காங்க. இங்க தென் வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும், தேன் தான் வந்திருக்கணும். வந்திருக்கணும்னா தேன் வந்திருக்கணும். ஓகேவா? சோ நோ சூனர் டிட் த சைல்ட் ஸ்டார்ட் கிரையிங் தேன் த மதர் ஹக்ட் ஹிம். சோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. You must reach the airport on time, either you will miss your flight. நீ வந்து ஆன் டைம், அந்த டைம்ல நீ வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணலனா நீ வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரீச் பண்ணலனா, அப்படி இல்லைன்னா, அவ்வாறு இல்லை என்றால் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அப்படி நடக்கலனா, அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்றதுக்கு கன்ஜங்ஷன்ல என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதர்வைஸ். ஓகேவா? எல்ஸ், ஆர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஈதர்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஈதர் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த ஈதர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷனல் சென்டென்ஸ், அதாவது என்னன்னா ஒரு, அது எப்படி சொல்றாங்கன்னா, நீ போகலன்னா இப்படி ஆயிடும்,
கரெக்ட் டைம் போகலைன்னா நீ வந்து மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஈதர் வரக்கூடாது, அதர்வைஸ் வரலாம், எல்ஸ் வரலாம், இல்லைன்னா ஆர் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. neither she not I am going to take part in the debate competition. அவளும் அதாவது நீதர் நார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நீதர் பாருங்க, நீதர் நார் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்துல நம்ம இந்த நீதர் நார் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னா ஈதர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னா ஈதர் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே இல்லைன்னும் போது நம்ம நீதர் யூஸ் பண்ணணும். நீதர் நார் ஃபாலோ பண்ணி வரும், ஈதர் ஆர் ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ நீதர் ஷி அவளும் டிபேட் காம்படிஷன் போகல, நானும் டிபேட் காம்படிஷன் போல, ரெண்டு பேருமே போல. ஓகேவா? ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம நீதர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நீதர் எதை ஃபாலோ பண்ணி வருது பாருங்க, நாரை ஃபாலோ பண்ணி வருது. பட் இங்க என்ன இருக்கு, நீதர் ஷி நாட் ஐஎம்னு இருக்கு. இங்க நாட் வருமா? நாட் வராது, நார் தான் வரணும். பிகாஸ் நீதர் வந்து நாரை தான் ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ நீதர் ஷி நார் ஐ ஆம் கோயிங் டு டேக் பார்ட் இன் த டிபேட் காம்படிஷன். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இட் வாஸ் கோல்ட் அண்ட் வி ஸ்டில் வென்ட் ஸ்விம்மிங். இட் வாஸ் கோல்ட் அண்ட் வி ஸ்டில் வென்ட் ஸ்விம்மிங். அதாவது இது கோல்டா தான் இருக்கு, ஆனாலுமே என்ன பண்றோம், நாங்க வந்து ஸ்விம்மிங் போனோம். கோல்டா தான் இருந்துச்சு ஆனாலும் ஸ்விம்மிங் போனோம். இங்க பாருங்க, கோல்டா தான் இருந்துச்சு ஆனாலும் நம்ம ஸ்விம்மிங் போனோம். ஆனா இங்க என்ன அண்டன்னு கொடுத்துருக்காங்க. கோல்டா இருந்த போதிலும் ஸ்விம்மிங் போனோம், ஸ்டில் ஸ்விம்மிங் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அண்டு வராது. அண்டு எப்போ வரும், நம்ம ரெண்டு சேம் காம்போனெண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது தானே அண்டு வரும். இங்க என்னன்னா இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் வரும். இருந்தும் நாங்க இப்படி போனோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கன்ஜங்ஷன்ல வரும்னா தோ, ஈவன் தோ, அல்தோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அண்டு வராது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அன்லெஸ் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் யூ வில் ஃபெயில். அகன் வந்துருச்சு பாருங்க. அன்லெஸ்ல என்ன இருக்கு, அன்லெஸ்ல இஃப் நாட் இருக்கு. நாட் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட்டை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட் அப்படியே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் இப்படியே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட் இப்படியே சொல்லலாம். நாட்டு தான் இங்கே வரக்கூடாது. அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஃபெயில். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா ஃபெயில் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாகூர் வாஸ் அ போயட் as well a patriot. Tagore was a poet as well patriot. as well அப்படின்றது என்னன்னா also அப்படின்னு சொல்றது. ஓகேவா? as well as, அதுவே as well as அப்படின்னா as well as அப்படின்னா கூடுதலாக. So Tagore was a poet as well இங்க வராது, as well as a patriot. as well as a patriot. as well இல்ல, as well as. So இந்த பார்ட்ல இருக்கு. Next question பாருங்க. Not only is my brother intelligent, என்னோட brother intelligent மட்டும் இல்ல, though hard working too. என்னோட பிரதர் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கும் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நாட் ஒன்லின்னு இருக்கு பாருங்களேன். இந்த நாட் ஒன்லி எதை ஃபாலோ பண்ணி வரும், நாட் ஒன்லி எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா பட் ஆல்சோ. நாட் ஒன்லி பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணி வரும். அதே மாதிரி நாட் பட்டை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோன்னு கொடுத்துருக்காங்க. இங்க தோ வரக்கூடாது, but also. Not only is my brother intelligent but also hard working too. Okay, so இந்த பார்ட்ல எரர் இருக்கு.
பட் ஆல்சோ ரெண்டுமே வரலாம். நாட் ஒன்லி பட் அப்படின்னாலும் கரெக்ட் தான், நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னாலும் கரெக்ட் தான். பட் ஆனால் இது ரெண்டுல தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீப் ஹிம் அட் ஆர்ம் ஸ்ட்ரென்த் லெஸ்ட் யூ மே நாட் ரீபெண்ட் இன் த லாங் ரன். இங்க லெஸ்ட்னு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. லெஸ்ட் எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா ஷுட்டை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ இங்க ஹெல்பிங் வெர்ப் என்ன இருக்கு பாருங்க, மே நாட்னு இருக்கீங்க. மே நாட் வரக்கூடாது, ஷுட். ஸோ கீப் ஹிம் அட் ஆர்ம்ஸ் லென்த் லெஸ்ட் யூ ஷுட் ரீபன் இன் த லாங் ரன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு ஹோம்ஒர்க். Saroj has been suffering with osteoporosis from when she was 50 years old. ஓகே கைஸ், இது என்னன்னா ஒரு ஆக்ஷன் வந்து ரீசன்ட் பார்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது இதை வந்து பேசுறாங்க. இது வந்து எப்படி இருக்கு? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சாரி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கன்ஜங்ஷன்ஸ், இந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸஸ். இதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு நம்ம டெலகிராம்ல போனீங்கன்னா நம்ம ஈஸி இங்கிலீஷ் தம்பிக்கா நீங்க கொடுத்தீங்கனாலே வரும். இங்க இருக்கு பாருங்க, இது நீங்க கொடுத்தீங்கனாலே நம்மளோட சேனல் வந்து வரும். இதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்றேன். ஓகேவா? இந்த கிளாஸஸ் எல்லாமே, இந்த 45 கிளாஸஸ்மே ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸஸ். இதில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு டைரக்டாகவும் வரலாம், இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணியும் வரலாம். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப் வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.